ஹாய் செல்லாகுட்டீஸ். இன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடந்ததுங்க. அதான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் தாங்க இந்த ஷார்ட்டு. என்ன ஆச்சுன்னா, தூங்கிட்டு இருந்தேங்க. பெருசாக நமக்கு இந்த தீபாவளி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் சரி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போனோம். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் டீ கடைக்கு போகலான்னா தீபாவளி நாளாச்சா ஒரு டீ கடை கூட இல்லைங்க. பட்டாசு சத்தம் கேட்குதுல்ல, எல்லா பட்டாசும் வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ டீ கடை தான் இல்லை, சரி அப்படியே போவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பலாங்கிற சமயம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் லிஃப்ட்டு கேட்டான். ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அந்த பையனை நிறுத்தி ஏற்றிக்கிட்டேன். எங்கே போகிறீங்கன்னு கேட்டான். இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னு சொன்னான் அவன். நான் வந்து இல்லை ப்ரோ, நான் என் வீடு பக்கத்தில், நான் இன்னும் இறக்கி விட்டு போயிடுறேன், நீ அப்படியே மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னேன். சரின்னா அப்புறம் பேச்சு கொடுக்கும்போது எத்தனை மணிக்கு ட்ரெயின் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி 7:37க்கு ட்ரெயின் அப்படின்னு சொன்னான். த்ரிஷூர் அப்படின்னு சொன்னான், மலையாளி பையன். அப்புறம் எனக்கு நான் ஏற்றும் போதே 7:25. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு சரி வா ப்ரோ நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை நான் பரவாயில்ல, நான் வா ட்ராப் பண்ணுறேன், 7 மினிட்ஸ்லலாம் நீ அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டேங்க. விடும்போது அவ்வளோ சந்தோஷமாக சொன்னான். அவன் சொன்னான், ப்ரோ இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அதனால தான் ப்ரோ உனக்கு திரும்ப அதே கிடச்சிருக்குன்னு. ஆக்சுவலாக எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குங்க. ஏர்போர்ட்டில் போகிற சமயம் ஒரு ஒரு 1 hour எனக்கு எப்படியாச்சும் உள்ளே போகணுங்கிற சமயத்தில் எனக்கு ஒருத்தவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நேச்சர் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நமக்கு சரியான நேரத்தில் திரும்ப கொடுங்க. சும்மா நாங்கள் ஊரை சுற்றிட்டு இருந்தோம், கரெக்டாக அவனுக்காகவே அந்த ரூட்டில் போக வச்சு அந்த பர்ஃபெக்ட் டைமிங்கில் அவன் இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துனது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இயற்கை ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த டைமில் செய்யணும்னு நினைக்கிதோ நம்மளால் எப்போவுமே செய்ய முடியாதுங்க. நேச்சர் ஆல்வேஸ் வந்து ஒரு எப்போவுமே எவ்ரி செகண்ட்ஸ் எவ்ரி மொமெண்ட்ஸ் மிராக்கிள் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எந்த திருப்பும் எப்படி இருந்து வருதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாதுல்ல. ஸோ செல்லாக்குட்டீஸ், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். செல்லாக்குட்டீஸ், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு 1 மடங்கு இல்லைங்க, 10 மடங்கு 100 மடங்காக திரும்ப வரும். அதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் செல்லாக்குட்டீஸ். ஹாப்பி தீபாவளி, லவ் யூ ஆல். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டட்டா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ.